12ஆம் அதிகாரம் 20வது வசனம். யெரொபெயாம் திரும்பி வந்தான் என்று இஸ்ரவேலருக்கெல்லாம் கேள்வியான போது அவனை சபையினிடத்தில் அழைத்தனுப்பி அவனை சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாக்கினார்கள். புத்திரம் மாத்திரமே அன்றி வேறொருவரும் தாவீதின் வம்சத்தை பின்பற்றவில்லை. யெரொபெயாம் என்கிற ஒரு ராஜா இருந்தான். இவன் ஒரு அற்பமான மனுஷங்க. சொல்ல போனா நீங்க 1 ராஜாக்கள் 11:28 வாசித்தீங்கன்னா, இவன் யோசேப்பு கோத்திரத்தை சேர்ந்தவன். சொல்லப்போனா பெரிய அளவில் பெரிதாய் சொல்லப்படுகிற ஒரு இஸ்ரவேலன் கிடையாது. சாதாரண யோசேப்பு கோத்திரத்தில் இருக்கிற ஒரு சாதாரண இஸ்ரவேலன். இவனை தூக்கி கர்த்தர் எங்க உட்கார வைக்கிறார் தெரியுங்களா? இஸ்ரவேலின் 12 கோத்திரத்துல 10 கோத்திரங்களை ஆட்சி பண்ணுகிற ஒரு ராஜாவாக உட்கார வைத்தார். இவன் ராஜ வம்சம் கிடையாது. என்ன வம்சம் கிடையாது? இவன் ஒரு ராஜ வம்சத்தில் பிறந்தவன் கிடையாது. யோசேப்பு கோத்திரத்திலிருந்து ஒருவனும் ராஜாவாக வந்ததும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சாதாரண இஸ்ரவேலன் அந்த யெரொபெயாம கர்த்தர் அழைத்து எங்க உட்கார வச்சாருன்னா 10 கோத்திரங்களுக்கு ராஜாவாக. ஏன் தெரியுங்களா? நீங்க அந்த 1 ராஜாக்கள் 11:28 வாசிங்க. யெரொபெயாம் என்பவன் பராக்கிரமசாலியாய் இருந்தான். அவன் காரிய சமர்த்தனான வாலிபன் என்று சாலமோன் கண்டு யோசேப்பு வம்சத்தாரின் காரியத்தை எல்லாம் அவன் விசாரிப்புக்கு ஒப்புவித்தான். இவன் வாலிபனா இருக்கும்போது காரிய சமர்த்தன் அப்படின்னா இவன் எதை செஞ்சாலும் புத்திசாலியா செய்யறவன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இவன் கூட கர்த்தர் இருந்தார். கர்த்தருடைய அனுக்கிரகத்தினால இவன் ஒரு புத்திசாலியா இருக்கிறான், காரிய சமர்த்தனா இருக்கிறான். இதை யார் பார்க்கறது? சாலமோன் பார்க்கறான். சாலமோனே பெரிய ஞானி. அவரே ஞானத்துக்கெல்லாம் ஞானமா இருக்கிற ஒரு பெரிய ஞானியாக கர்த்தரால் வைக்கப்பட்டிருந்தவன். அவன் ஞானத்தை கேட்கறதுக்கே ராஜாக்கள் ராணிகள்லாம் வந்தாங்க. அந்த சாலமோன் பார்வைக்கு அந்த யெரொபெயாம் விசேஷமா இருந்தான்னா கர்த்தர் எவ்வளவு கிருபை மேல வச்சிருந்திருப்பார் பாருங்க. இப்படி வாலிப வயசுல கர்த்தரை அறிந்தவன் யெரொபெயாம். நான் சொல்ல நல்ல கவனிங்க. வாலிபத்தில் கர்த்தரை அறிந்திருந்தான். கர்த்தர் அவன் கூட இருந்தார். கிருபை பெற்றவனாய் இருந்தான். அற்பமான ராஜ வம்சம் இல்லாத ஒரு சாதாரண கோத்திரத்தில் பிறந்த இவனை கொண்டு போய் எங்க உட்கார வச்சாரு? ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அற்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்தராத்திரியும் கூட பிடிப்பானா. பழமொழிக்கு என்ன விளக்கெல்லாம் கேட்கக்கூடாது. இப்போ இந்த அற்பமான யோசேப்ப எங்க உட்கார வச்சுட்டாரு? ராஜாவை உட்கார வச்சுட்டாரு. இவன் ராஜாவான உடனே இருதயம் மாறிடுச்சு. இதுதான் பிரச்சனை. தேவன் இன்னைக்கு நாம உலகத்துல தேவனை விட தேவனையும் ஆசிரியை பண்ணிட்டு உலகத்துல சில விஷயங்கள் ஓடிட்டு இருக்கிறோம் பார்த்தீங்களா? இதெல்லாம் யாருங்க கொடுத்தது? இன்னைக்கு நமக்கு இருக்கிற ஆசீர்வாதம், பணம், படிப்பு, பட்டம், வேலை, தொழில், இதெல்லாம் யாரும் கொடுத்தது? இதனால வருகிற சந்தோஷங்களை எப்படி அனுபவிக்கிறோம்? ஒரு காலத்துல வறுமையில் இருந்தோம், சாப்பாட்டு வழி இல்லாம இருந்திருப்போம். இன்னைக்கு பூரணமா இருக்கும். யார் கொடுத்தது? இதெல்லாம் யாரும் கொடுத்தது? நான் கஷ்டப்பட்டு படிச்சேன், நான் ராத்திரி பகலா படிச்சேன், நான் உழைச்சேன், ராத்திரி பகலா வேலை. அப்படியா? இல்ல. இதெல்லாம் யார் கொடுத்தது? கர்த்தர். இதெல்லாம் வந்த உடனே இவன் இருதயம் எப்படி மாறுது பாருங்க யெரொபெயாமுக்கு. 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 26-27 வாசிங்க. யெரொபெயாம் இப்போது ராஜ்யபாரம் யெரொபெயாம் சொல்றான், இப்போது ராஜ்யபாரம் கர்த்தருடைய ஆலயத்திலே பலிகளை செலுத்த போனால் இந்த ஜனங்களின் இருதயம் யூதாவின் ராஜாவாகிய ரெகோபெயாம் என்னும் தங்கள் ஆண்டவன் வசமாய் திரும்பி அவர்கள் என்னை கொன்று போட்டு யூதாவின் ராஜாவாகிய ரெகோபெயாமின் பாரிசமாய் போய் விடுவார்கள் என்று தன் மனதிலே சிந்தித்துக் கொண்டிருந்தான். இப்போ யெரொபெயாம் ராஜாவாயிருவான். குழப்பிக்கூடாது. யெரொபெயாம். இந்த ரெகோபெயாம்ங்கிறது தாவீதின் மகனாகிய சாலமோனின் மகன் தான் ரெகோபெயாம். யெரொபெயாம் அப்படிங்கிறவன் யோசேப்பு வம்சத்துல பிறந்த ஒரு இஸ்ரவேலன். இந்த யெரொபெயாம 10 கோத்திர ராஜாவாக கர்த்தர் உட்கார வச்சிட்டார். சாலமோனின் மகன் ரெகோபெயாம் 2 கோத்திரம் யூதா பென்யமீன் உட்கார்ந்தாரு. 10 கோத்திரத்துக்கு ராஜாவாயிட்டான் யெரொபெயாம். ராஜாவன உடனே 12 கோத்திரத்துக்கும் ஒரே தேவாலயம் தான். எங்க இருக்குது? எருசலேம்ல இருக்குது. இந்த யெரொபெயாம் நினைக்கிறான், இந்த 10 கோத்திரம் நான் ராஜாவா இருக்கிறேன், ஒருவேளை பண்டிகைக்கு அங்க போனான்னா
ஒருவேளை ஜனமெல்லாம் பேசி நம்ம ஏன்டா ரெண்டா பிரிஞ்சிருக்கணும், நம்ம தாவீதின் வம்சமே போயிடுவோம் அப்படின்னு நம்மளை ரிஜெக்ட் பண்ணிடுவானோன்னு ஒரு பயம் இவனுக்குள்ள வந்தது. இப்ப தன் பதவியை பாதுகாப்பதற்காய் இவன் செஞ்ச ஒரு பெரிய தந்திரம் என்ன தெரியுங்களா? 28வது வசனத்தை வாசிங்க. ஆகையால் ராஜாவானவன் யோசனை பண்ணி பொன்னினால் ரெண்டு கண்ணுக்குட்டிகளை உண்டாக்கி ஜனங்களை பார்த்து, நீங்கள் எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம், நீங்க எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம், இஸ்ரவேலரே இதோ இவைகள் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணின உங்கள் தேவர்கள் என்று சொல்லி ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் ஸ்தாபித்தான். இந்த காரியம் பாவமாயிற்று. இந்த காரியம் பாவமாயிற்று. ஜனங்கள் இந்த ஒரு கன்று குட்டிக்காக தான் மட்டும் போவார்கள். அல்லேலூயா. இந்த யெரொபெயாம் செஞ்ச காரியம் என்ன தெரியுங்களா? 2 கன்னுக்குட்டியை உருவாக்கி இஸ்ரவேலின் அந்த 10 கோத்திரம் 2 எல்லை, ஒன்னு தான் இன்னொன்னு பெத்தேல், 2 கன்னுக்குட்டி வச்சுட்டான். ஜனங்களை பார்த்து சொல்றான், நீ எருசலேம் போய் என்ன சாதிக்க போற? நீ அங்க போறதுக்கு பதிலா இங்க வா, இந்த கண்ணுக்குட்டி தான் உங்களை வழிநடத்தி வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா.